வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நிறையா வீடியோ பார்த்துருப்போம். இதில் என்னென்னா, நம்ம nodemcuல வந்து ஒரு 4 channel ரிலே கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த ரிலே வந்து நம்ம ஹோம் அசிஸ்டன்ட்டோட டேஷ்போர்டில் இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இதுதான் யூஸ்வலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். சில இன்புட்லாம் சென்சார்லாம் கொடுத்து நம்ம nodemcu ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம். இப்போ என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து nodemcu ஹோம் அசிஸ்டன்ட் சர்வரே நம்ம போடலை. சர்வரே போடாமல் ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த ரிலே மாடல் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ அந்த ரிலே மாடலில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் ஒரு ஆப் கூடவோ இல்லை ஹோம் அசிஸ்டன்ட் கூட இன்டர்நெட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இந்த டைமில் வந்து எனக்கு ஹோம் அசிஸ்டன்ட் சர்வர் வந்து எனக்கு இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் வேலை செய்யலை. ரிப்பேரில் ஏதோ சம்திங் கனெக்டிவிட்டி இஷ்யூ ஏதோ இதில் சர்வர் எனக்கு டவுனில் இருக்குது. ஆனால் அந்த டைமில் எனக்கு அந்த சுவிட்சு ஒர்க் ஆகணும். ஏன்னா அந்த சுவிட்சு ஒர்க் ஆகலை அப்படின்னா, சர்வர் ஒர்க் ஆகலைன்னா டோட்டல் நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஹோம் அசிஸ்டன்ட்டு எல்லா ஆட்டோமேஷன் டிவைசஸ் எதுவுமே வேலை செய்யாது. ஆனால் நமக்கு இந்த சுவிட்ச் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஹோம் அசிஸ்டன்ட் சர்வர் வந்து கனெக்டில் இல்லாட்டியும் வேலை செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த அந்த டைம் கிடைக்கும். அதாவது அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க எந்த அப்ளையன்ஸும் மற்ற எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். இதில் சேம் அதே போல் தான் nodemcu தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு ரிலே அவுட்டு, ஒரு சுவிட்சு, அதாவது இதில் பார்த்து தெரியும், இந்த சுவிட்ச் தான் வச்சுருக்கோம். இதில் ரிலே மாடல் இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த nodemcuயோட ஆன்போர்டு எல்இடி, அதாவது ஆன்போர்டு எல்இடி D2ன்னுவாங்க, அந்த எல்இடியை தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த பட்டன் சுவிட்ச், நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த எல்இடி எரியும். அதாவது இந்த ரிலே ஆன் ஆகிற மாதிரி கணக்கு நமக்கு இந்த எல்இடி எரியும். இப்போ பாருங்கள், எரியுதுங்களா? இப்போ கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ ரீப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ரிலே க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற சுவிட்ச் போர்டில் எப்படி நம்ம சுவிட்சை ஆன் பண்ணோம்னா எப்படி அந்த சுவிட்சுக்கு லைட் எரியுதோ அதே போல் சேம் கான்செப்ட்டு. அதில் ஃபிசிக்கல் சுவிட்ச் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் சுவிட்ச் போல் ஃபிசிக்கல் பட்டன் வச்சுருக்கோம். இந்த பட்டனை வந்து இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலே ஆன் ஆகிடும். எகெயின் ஒரு ரீப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிலே ஆஃப் ஆகிடும். இதே போல் நீங்கள் எத்தனை ஜிபிஐ இருக்கோ அத்தனை ஜிபிஐக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சேம் பாருங்கள். நான் இதை வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த சென்சார் வந்து உங்களுக்கு டிக் வரும். வந்துட்டு ஏற்பாடு உங்களுக்கு இந்த ரிலே ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் ப்ரெஸ் பண்ணல, அதனால் சென்சார் வந்து டிக் இது ஆகிடுச்சு. இப்போ எகெயின் நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த டிக் வரும். எகெயின் இது ஆஃப் ஆகிடும், ரிலே ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இதான் கான்செப்ட்டு. ஆனால் இதில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் அசிஸ்டன்ட் சர்வர் வந்து டவுன் ஆகிட்டாலும் இதை நீங்கள் நார்மல் சுவிட்சு போலவே நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணாலும் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். இதுக்கு ஹோம் அசிஸ்டன்ட்டு லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டேஷ்போர்ட் பார்க்கலாம். ஒருவேளை ஹோம் அசிஸ்டன்ட் லிங்க் இல்லை, ஹோம் அசிஸ்டன்ட் டவுனாக இருந்தது, சர்வர் டவுனாக இருந்ததுன்னா இது வந்து நார்மல் ஃபிசிக்கல் சுவிட்ச் மாதிரி ஒர்க் ஆகும். உங்களுக்கு எந்த ஒரு உங்களோட வீட்டில் இருக்கிற லைட்டோ ஃபேனோ எதுவுமே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்காது, எல்லாமே ஒர்க் ஆகும். இது நார்மல் மோடில் ஒர்க் ஆகிறது. சேம் இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறது ஹோம் அசிஸ்டன்ட் டேஷ்போர்ட் மூலமாகவும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இந்த சென்சார் மூலமாக நீங்கள் ஆன் பண்ணலாம், இது மூலமாக ஆஃப் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஹோம் அசிஸ்டன்ட் டேஷ்போர்டாகவும் ஆன் பண்ணலாம், சேம் இந்த ஒரு பட்டன் மூலமாக ஆன் பண்ணலாம். வாங்க இதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் போய்ட்டு அதில் எப்படி இந்த பட்டன் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், எந்த பின் இதில் கொடுத்துருக்கோன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எகெயின் நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் பேஜுக்கு வந்துட்டோம். இந்த பேஜில் வந்து நம்ம
ESP ஹோமில் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். ESP ஹோம் இதான் ESP சுவிட்ச் ரிலேன்னு ஒரு டிவைஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட் எடிட்டை போய் பார்க்கலாம். இந்த நார்மல் ESP ஹோம் இப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரியும். டவுட் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அதில் போட்டிருக்கோம். எகெயின் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்டெப் தான். இதை மட்டும் நீங்கள் உங்களோட கான்ஃபிகரேஷன் ஃபைலில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டா போதும். இதுக்கான டோட்டல் OML ஃபைல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட்டஸ் நம்ம இந்த ESP nodemcu வந்து கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்குற ஃபுல் ஸ்டேட்டஸ்க்குன்னு. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் வந்து GPIO கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். பின் நம்பர் GPIO 5 வந்து நம்ம இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதாவது பைனரி சென்சார்னால் இன்புட்டு, அதனால் மோடு வந்து இன்புட் புல்லப். அதாவது புல்லப் ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த சுவிட்சில் ஒரு எண்டை வந்து உங்களோட nodemcuயோட GPIO 5க்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு எண்டை வந்து கொண்டு போயிட்டு கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இன்புட் புல்லப்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இன்வெர்ட்டர் ட்ரூ, ஜஸ்ட் இதை ஃபிசிக்கல் சுவிட்ச் நேம் பண்ணியிருக்கோம். ஆன் ப்ரெஸ் வந்து சுவிட்ச் டாட் டாகல் கொடுத்துட்டு ரிலே 1 கொடுத்துருக்கோம். இந்த ரிலே 1ன்றது என்னடா சுவிட்ச் காம்பனன்ஸோட ஃபங்க்ஷன். இந்த சுவிட்ச் இங்கே இருக்குது, இதோட ஐடி தான் நீங்கள் கால் பண்ணியிருக்கோம். எஸ் எகெயின் சுவிட்சில் போனீங்க, பிளாட்ஃபார்ம் GPIO பின் வந்து GPIO 12, அதாவது GPIO 2ன்றது உங்களோட ஆன்போர்டு LED, GPIO 60ன்றது இங்கே ஒரு LED இருக்கும், அந்த LED. ஆக்சுவலாக ESPயோட LED வந்து GPIO 2, nodemcuயோட LED பார்த்திங்கன்னா GPIO 16 வரும். இன்வெர்ட்டர் ட்ரூ, ஜஸ்ட் நேம் ரிலே கொடுத்துருக்கோம், அது ஐடி ரிலே 1 கொடுத்துருக்கோம். இதில் ரெஸ்டோர் டிஃபால்ட் ஆஃப். இது என்னென்னா ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஆஃப் மோடில் இருக்கும், அதான் அர்த்தம். அது இல்லைனா அதை நீ ஆன் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆனில் வைக்கலாம், இல்லை ஜஸ்ட் எதுவுமே தரலனாலும் உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஃபைல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டா போதும், ஒர்க் ஆகும். அதை விட இதுக்கு நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதணும். என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போங்க, ஆட்டோமேஷன் உள்ளே போங்க. இந்த ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரிலே ஆன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். அது என்ன எழுதியிருக்கோம்னா ஜஸ்ட்டு ESP டிவைஸ் கால் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ESP சுவிட்ச் ரிலே ஃபிசிக்கல் சுவிட்ச், அதாவது நம்ம இந்த பட்டன் இருக்குல்ல, பட்டனை சுவிட்சுன்னு எடுத்திருக்கோம். அவுட்புட் ரிலே வந்து ரிலேன்னு எடுத்திருக்கோம். சுவிட்சை வந்து டேர்ன் ஆன், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் டேர்ன் ஆனு. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 millisecond டைம் கொடுத்துருக்கோம். அதாவது 2 millisecond வந்திருக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ஆன் ஆகிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம். எகெயின் அடுத்து கண்டிஷன் பார்த்திங்கன்னா ESP சுவிட்ச் ரிலே 1ன்றது அவுட்புட்டு, இது வந்து ஆஃபில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கோம். சேம் தென் டு வாட் ஐ டூனா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா சுவிட்ச் டாகுல், இதில் வந்து சுவிட்ச் இந்த ஆக்ஷனில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் டாகுல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச ஒருபாடு அது வந்து எந்த ஏரியா கேட்கும், ஜஸ்ட் எகெயின் சூஸ் டிவைஸ் போய்ட்டு எந்த டிவைஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு சேம் அதோட என்டிட்டி என்னன்ட்டு அதில் போய்ட்டு அந்த ரிலே வந்து கால் பண்ணிங்கன்னா போதும், என்டிட்டி கால் ஆகிடும். ஜஸ்ட் இதை ஆட்டோ ஸ்கிரிப்டை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எகெயின் ஓவர்வியூ போனீங்கன்னா ஓவர்வியூவில் அந்த சுவிட்ச் இருக்கும். இதில் நீங்கள் எப்படி சுவிட்சை கால் பண்ண பார்க்கலாம். இது நம்ம பிளாட்ஃபார்மோட சென்சார் சொன்னோம்ல, அதை ஸ்டேட்டஸ் பார்க்குறது. இது வந்து டிஃபால்ட்டு, இது நம்ம இதை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இதில் போய்ட்டு இந்த பட்டன் ஃபிசிக்கல் சுவிட்ச் ஆன் பண்ணி கால் பண்ணிவிட்டு என்டிட்டி கால் பண்ணிவிட்டு பர்ஃபார்ம் ஆக்ஷன், இதில் போய் பர்ஃபார்ம் ஆக்ஷனில் போய்ட்டு ஆட்டோமேஷன் ட்ரிகர்ன்றதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணிக்கும். ஆட்டோமேஷன் ட்ரிகர் கொடுத்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போதும், நீங்கள் எழுதின ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். இப்போது உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்றது புரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த சிம்பிள் ஸ்டெப்பு தான். நான் சாம்பிளுக்காக ஒரே ஒரு பட்டன் வச்சோம் ஒரு ரிலேவை
ஆன்போர்டு எல்இடியை வச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் நம்பர் ஆஃப் பட்டன்ஸு டிபெண்ட்ஸ் அப்பான் நோடெம்சியோ இல்லை என்ன போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன ஜிபியூ இன்புட் இருக்கோ ஜிபியூ பின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் சுவிட்சஸோ ரிலேவோ ஈவன் ஒரு ஸ்டேட்டஸ் எல்இடியோ எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கொண்டு வரலாம். இது வந்து அதாவது நம்ம ஹோம் மிஷின் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் கிடையாது, ஹோம் மிஷின் இல்லாமல் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்ட்டு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை யூஸ் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். அது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சேம் இது வந்து இப்போ நம்ம ஹோம் மிஷின் வழியாக பார்த்துட்டோம். இப்போ ஹோம் மிஷின் சர்வரை வந்து நம்ம ஷட் டவுன் பண்ணிவிடுவோம். அகெயின் shut down.